ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அன்றைக்கி நம்ம கிராணி 5 டைம் டு வேக்கப் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாண்டுருந்தோம். உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவில் எடுத்து போகிறேன். பல நியூ கேமு, இன்னும் நிறைய கேம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த கேம் விளையாண்டாதே இது, அதனால் நியூ கேம் கொடுக்குறேன். இதில் நிறைய பிளண்டு அது இதுன்னு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு ஈஸி மோடே போட்டுக்குருவோம். ஷோ இன்ட்ரோ, உங்களுக்காண்டி இன்ட்ரோ பார்க்குறேன். ஆனால் இன்ட்ரோ ரொம்ப இது கிராணி 5 கேமுக்கும் இந்த கேமுக்கும் சம்மந்தமே இல்லாமலே வருது. அதே மாதிரி தான். ஓகே, டைம் எடுக்குது. அப்புறம் இன்னொன்று, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி இப்படி விளாண்டு போடுறதுக்கு இதுக்கும் காப்பி ரைட் கொடுக்காம இருந்தால் சரி. ஆக்ட் ஒன்னா, வேர் இஸ் மை மைண்ட் மெண்டலாக்க கேட்குறேன். இங்கே வருங்க, இன்ட்ரோவா இது, போய் இன்ட்ரோவா. உங்களுக்காண்டி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா போர் அடிச்சிச்சு. ஆனால் கிளவிக்கு ஒரு அறிவே இல்லை. ரூமை அடைச்சிட்டு ரூமுக்குள்ளே சாவி போட்டு போயிடுது. என்னடா பக்கெட்டு, சரி. ஆமாம், இது என்ன செல்டினாவா? சரி விடுங்க, அது ஃபோட்டோதே, நல்ல வேலை ஃபோட்டோவாக போச்சு. இது என்ன மஞ்சள் ஒயிலட்டா? அது என்னமோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, நம்ம போவோம். இது என்ன பக்கெட் தேவலாம். இது என்னமோ ஓப்பன் பூலா? இந்த இதுக்குள்ளதே இருக்கும் லைப்ரரியா? இங்கே இதுக்குள்ளதே இங்கே சாவி கிடக்கும். ஓப்பன் பூல்னு அங்கே தானே ஆரம்பிக்கலாம். இது என்னது? என்னமோ கேட்குறாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் இதாகுது. எனக்கு தெரிஞ்சு இது என்னது? சீக்ரெட் லாக்கு. சீக்ரெட் டோர்னாலே சீக்கிரம். ஸ்விம்மிங் பூல்க்கு இது வேணுமா? ஆறாமல் இருக்கா, அங்கிட்டு போட்டிருக்காங்க. இது என்னது? ஓ, கிராங்க். இது வந்து கேஸ் லீக் பண்ணுறதுக்கு. அந்த இது லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்லேயும் புரியுது எதுக்குன்னு. அந்த ஒரு அடுப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கிச்சனில், அதை அணைக்கிறதுக்கு. உங்களுக்கு அப்புறமேல காட்டுறேன். இதுக்கு மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ரிசப்ஷன். இது கேபிளா? இது வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேபிள் ஒரு 10 கேபிளை சேர்த்து போடணுன்னே நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஒரு லாக்கடு. ஐயோ, கிராணி. ஐயோ எப்போ இதுக்குள்ளே போகணும். ஓடுறா. அப்போடா, கிராணி வரலப்பா. கிராணியிலேருந்து தப்பிச்சோம். இது என்னடா சவுண்டு? கீழே விட்ட என்ன சவுண்டு கேட்குது? ஸோ கிராணி நம்மளை போட்டு தள்ளிடுச்சு காய்ஸ். ரொம்ப கவலையாக இருது. டே 2வா? டே 2. இது எனக்கு தெரிஞ்சு கிராணி 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் 5 டேஸே இருக்குன்னு நினைக்கிறேன். 10 டேஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் சாரி, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி, இதில் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த கேம் நம்மளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதில் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல. ஆனால் என்ன, இது சும்மா விளாண்டு பார்க்கதே வந்தோம். 5 நாள் விளாண்டு பார்த்துட்டு கடைசியில் கிராணி நம்மளை என்ன செய்யுது அப்படின்றத பார்க்க தான் வந்தோம். லிஃப்ட்டு, அந்த கிராணி 3ல் ஒரு லிஃப்ட் இருக்கும் பாருங்க. அந்த லிஃப்ட் மாதிரிலாம் இல்லாமல் திறக்குது. எலக்ட்ரிசிட்டி எப்போவுமே இருக்கும் போல. 3rd ஃப்ளோரு, 2nd ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், எல்லா ஃப்ளோரும் இருக்கும். நம்ம 3rd ஃப்ளோருக்கு போவோம். அதே நம்ம பார்க்கல. படிக்கட்டு இதெல்லாம் ஏற்கனவே ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளுக்கு முன்னாடியே கிராணி வந்திருக்கும் போலக்கு. இங்கே யாரை படுத்திருக்கா? இந்த தலானியை பக்கம் யாரோ படுத்த மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனால் இந்த கட்டில் கடியில் ஒழிய முடியாது போலக்கு. இது இப்போ ராஜ கட்டில், என்னமோ ஒரு கட்டில். இதுக்குள்ளே இந்த கேமில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? அந்த மாதிரி ஒளியிறதுக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக தான். கிராணிக்கு 3, கிராணி 2ல் அது இல்லை. அதே விஷயம். என்ன கக்கூசாச்சி? இது என்னது? உள்ளே யார்? ஹவு ஹியர் யுவர் சிப்? கிராணிக்கிட்டேருந்து இப்படி ஒழிஞ்சுக்கலாம் போலங்க. ஆனால் நம்மளுக்கு தான் பயமே இல்லை கிராணி. ஆனால் என்ன, பின்னாடி ஒரு ப்ரீஜ் போகிறேன். அது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டு நான் தனியாக தான் பண்ணுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிஜிஎம் உங்களுக்கு கேட்காது. கிளவி வரும்போது ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாருங்கள், அதே மாதிரி. ஸ்டாஃப் இல்லையா? கார்டு கேட்குறாங்க. ஒரு கார்டு ரிசப்ஷன் மேலேயே வச்சுருப்பாங்க. நான் எப்போவுமே விளையாடும்போது. இப்போதே இல்லை. இது 1, இது 2வது ஃப்ளோரா? 2, இது 3, இது வந்து 4. ஐயோ, கிளவி அச்சோ, போட்டு தள்ளிடுச்சு போங்க. ஆனால் 5 ஃப்ளோர் தான் இருந்துச்சு. நான் அப்பாதே எண்ணி பார்த்ததில் 5 ஃப்ளோர் தான். இது என்ன டே 3யோ? அச்சோ, இதுக்கு மேலே அவுட் ஆனோம்னா 2 டே தான். சரி, இந்த தடவை சாவி எங்கே வச்சுருக்கோம்? இதுக்குள்ளேயா? இல்லை. எங்கே? இந்த கீழே ஓட்டு வச்சுருக்கு. கிளவி எப்போவுமே இப்படித்தேன், ஈஸியாக நம்மளுக்கு வச்சு விட்ருதோம். அதே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். இதை பார்த்து நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். அடுத்தது இந்த இடத்த போட்டோம். அதுக்கடுத்து பயப்படவே இல்லை. அதை சாடாமல் போயிட்டா. இது என்னது போட்டது? இது என்ன புக்கு? டைமா? ஏற்கனவே டைம் இல்லை இதில், நீங்கள் வரையா டைமு?
சுபா டைமுன்னு கேட்டு இது பண்ணுறாங்க. நான் பொறுக்கவா இல்லை என்ன செய்யணும் தெரியல. அதெல்லாம் இங்கிட்ட ஓப்பன் பண்ணவே இல்லை. எங்கிட்ட வெப்பனு இது இருக்குமா? இது ரொம்ப டைப்பிங் நம்பருக்கு நம்மளுக்கு தெரியாது. அது என்னது இந்த நம்பர் கேட்குறான் இங்கே பீஸா டெலிவரி நம்பர். அவன் வந்து நம்மளை காப்பாற்றுவான். இந்த இதுக்கெலாம் வர முடியுமா அவங்களாம்? கிராணி கிளவி டாப்புன்னு போட்டு தெரியாது. என்னது இது என்ன பெட்ரூம்? இது ஒரு இங்கே கீழே ஒளிய முடியுமா? இந்த மாதிரி பெட்டில் தான் இங்கே ஒளிய முடியுது. இந்த கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ தூரம் பொறுமையே இல்லை. அது உண்மை. அதனால் போயிடுவோம். இது என்னது சரி உனக்கு போயிடுவாங்களா? ஓப்பன் ஆகாது உனக்கு. இது என்னது? வெப்பன் கீ. நல்ல வேலை வெப்பன் கீ கிடந்துச்சு. இங்கிட்டா மேலே தான் நினைக்கிறேன். ஆமாம் மேலே. ஐயே கிராணி வருது. அதுக்குள்ளே போய் ஒளியில வேமா. அப்பாடா இது தானாக முடிக்கிறது இன்னொரு வருது. நான் இல்லாட்டி திரும்பி அதை ஒருக்கா மூடி நம்மளுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. இங்கே இருந்தால் கிராணி போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன நம்மளுக்கு ஒரு பொறுமை இருக்காது. இப்போ ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கிட்டே இருக்க முடியும். கிராணி திருடலாம் பெட்டுக்கடியில் ஒழிஞ்சிக்கிட்டு கிளவி எப்போ தூங்குவான் அவங்க அண்ணன் ஆட்டையை போடலாம் அப்படின்னே பார்ப்போம். அப்போல்லாம் எல்லா கேமர்ஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பொறுக்க மாட்டோம். இதே கன்னை ரீலோடு பண்ணும். ஆனால் இந்த கேமில் எனக்கு ஒன்று பிரச்சனை. கீழே பாருங்க ஸ்பேஸ் 2 ட்ராப்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் பார் வாங்கினா RMG 2 ஷூட்னால் நம்மளுக்கு தெரியாது. அதனால ஷூட் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று இப்படி தான் நாங்கள் இது பண்ணிக்கு இருக்கும்போது இப்போ ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கோம். கிராணிங்க ரொம்ப நேரம் நின்று தப்பாக போச்சு. கிராணி நம்மளை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு. டே 4 எதுக்குடா இப்படி மாதிரி ஹிந்தியில் மாதிரி போட்டிருக்கீங்க? ஸோ ஐயா டே 4 என்னைக்காச்சு சாவி என்ன அந்த ஷெல்ஃபுக்குள்ளே வச்சுருக்கு. நம்ம உள்ளே தள்ளி விட்டு கிளவி உள்ளே கூட பூட்டிட்டு சாவியை வச்சுட்டு கதவுல இன்விசிபிள் பேஜெலாம் போகும்பாரு. அந்த மாதிரி போயிடுமோ? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி சாவி பூட்டிட்டு உள்ளே விடுது? நம்ம கர்மம் போங்க. நம்ம வச்ச கேபிள் உள்ளே போய் எதுக்குதேன்னு தெரியல. ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. 4th லெவல்லையா நான் லாஸ்ட்டு ஒன்றுதேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்று காமிக்க வரேன்ட்டேன். மெயின் டோர் எஸ்கேப் எப்படி பண்ணுறதானே கேட்கு. இந்த கதவு தான் நான் இந்த ரெசப்ஷனு. இந்த கதவு தான் இந்த 4 பீஸ் வைக்கணும் போலக்கு. கிராணி வருது. ஓடுற அந்த செல்ஃபு நம்மளுக்கு ஓடுற அந்த கிராணி எனக்கு தெரிஞ்சு இப்போ வராட்டினா கிராணிக்கு கண்ணு சரியாக தெரியல. வந்துச்சு நம்மளை அடிச்சிச்சுன்னா நம்ம எங்கெங்கே ஓரோம் எப்படி ஒளியிறோன்னு பார்க்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு பொறுக்கும்ல. ஐயோ கிராணி சத்தம் நிற்கிது. வச்சு போட்டு தள்ளிடுச்சு. அங்கே நின்றுச்சு. அப்போ கூட அடிக்கலை. ஆனால் தமிழ் பக்கத்தில் நின்று வாசனை அடிக்கும் போலக்கு. லாஸ்ட் டேவா? டே 5 நான் நினச்சது உண்மைதாங்க. லாஸ்ட் டே 5 தாங்க. ஐயோ இதில் போட்டேன் என்ன போகுது? ஆனால் தோற்றுருவான் அது உண்மை. இதிலாக்கா சாவி எங்கே இருந்தமோ. ஆனால் தோற்றுருவான் அது உண்மை. நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றனால இன்னொரு பார்ட் போடுறேன். பார்ட் 2 கிராணி சாப்டர் 5 பார்ட் 2ன்னு போடுறேன். அதில் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். இன்னொரு வீடியோ வரும். எப்போ வரும்னு கேட்காதீங்க. உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அது உண்மை. கிராணி சப்பா எங்கேயாச்சும் போகலாம் பார்த்தா அதுவும் விட மாட்டேங்குது. என்ன இது நெருப்பு? நான் சொன்னேன்ல அந்த கேனல் ஸ்விம்மிங் பூலை திறந்துருந்தோம்னா அந்த கேனல் அடைச்சிருப்போம். நெருப்புக்குள்ளே போட்டுருக்கோது. ஐயோ வேணாம் கிளவியே வேணாம். சப்பா போட்டு தள்ளிடுச்சு. எப்படி அனுப்புது பாருங்க. ஐயோ எரியுதே. அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சு. இந்த கேமோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் கிளவி லாஸ்ட்டில் போட்டு தள்ளி நம்மளுக்கு. அதுதான் உண்மை. கேம் ஓவரா ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் இதே மாதிரி நிறைய கேம் இருக்குது. இந்த 6 லெவலாக எத்தனையோ லெவல் இருக்கான். ஆனால் நம்மளுக்கு ஒரு இது விளையாடுறதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்லாக் பண்ணது ஒன்றுதே. இன்னும் 6 தான் அன்லாக் பண்ணால் அது நம்மளுக்கு தேவையில்ல விடுங்க. இந்த உங்களுக்கான கிராணி 5 ஏற்றி விளையாண்டதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் அப்படி போட்டுருங்க. லாக் ஆகிருக்கு பாருங்க. ஆக்ட் 1 இங்கே பார்ட் 1 பார்ட் 2லாம் இல்லை. ஆக்ட் 1 ஆக்ட் 2 தான். இந்த வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.